जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். முழுதும் வேத சம்மதமானாலே வைதிகம். ஒன்றை வைதிக மதம் என்று சொல்ல வேண்டுமானால் அது வேதத்தில் சொல்லியுள்ள சிலவற்றை ஒப்புக்கொண்டு டெவலப் பண்ணினதாக இருந்தால் மாத்திரம் போதாது. வேதத்தில் சொல்லியுள்ள எதையுமே அது ஆக்ஷேபிக்க கூடாது என்பது இதைவிட முக்கியம். சிவனை பற்றி வேதத்தில் சூக்தங்கள் இருக்கின்றன. அதனால் அதை எடுத்துக்கொண்டு டெவலப் பண்ணிய பாசுபதம் முதலான சைவ மதங்கள் வைதிகமானவை. அல்லது இதே மாதிரி வேதத்தில் விஷ்ணு சூக்தங்கள் இருப்பதால் அதன் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள பாகவத பாஞ்சராத்திரம் முதலிய வைஷ்ணவ மதங்கள் வைதிகமானவை என்றால் அது சரியான வாதம் இல்லை. வேதத்தில் சிவன் விஷ்ணு என்ற இரண்டையும் ஒரே போல ஸ்துதித்திருக்கிறது. ஒவ்வொன்றையும் சொல்லும் இடத்தில் அதையே பரபிரம்மமாக சொல்லியிருக்கிறது. அதனால் சிவனையே முழுமுதல் தெய்வமாக சொல்லும் சைவ மதங்களோ, அதே போல விஷ்ணுவையே முழு முதலாக கொள்ளும் வைஷ்ணவ மதங்களோ ஏற்படுவதில் தவறாக, அதாவது அவைதிகமாக எதுவும் இல்லைதான். ஆனாலும் இந்த மதங்கள் தங்களுக்கு இஷ்ட தெய்வமாயுள்ள சிவனையோ விஷ்ணுவையோ முழு முதல் தெய்வமாக போற்றுவதோடு நிற்காமல், சைவ மதங்கள் விஷ்ணு முழு முதல் தெய்வம் இல்லை, அவர் சிவனுக்கு கீழானவர்தான் என்றும், வைஷ்ணவ மதங்கள் விஷ்ணு மட்டும்தான் முழு முதல் தெய்வம், சிவன் அவருக்கு கீழ்ப்பட்டவர்தான் என்றும் சொல்லுமானால் அப்போது அவை வேதத்துக்கு முரணாகத்தான் போகின்றன. ஆகையினால் அவை அவைதிகமானவையாகி விடுகின்றன. தனக்கு பிடித்ததை மட்டும் பிடித்துக் கொள்வதோடு நின்றுவிட்டால் பரவாயில்லை. ஆனால் தனக்கு பிடிக்காதது என்று ஒன்றை தாக்கப் போனால் அது வேதத்தின் ஒரு பகுதியையே தாக்கியதாகி விடுகிறது. அதனால் அப்படிப்பட்ட மதம் வைதிகமானதாகாது. இது ஓரளவு பிராட் அவுட்லுக்கில், அதாவது பரந்த பார்வையில் சொல்வது. இன்னும் ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக சொல்பவர்கள் வேதங்களில் எல்லா சுவாமிகளுக்கும் உரிய யஜ்ஞைகளை சொல்லியிருக்கிறது. ஒரு யஜ்ஞத்திலேயே பல சுவாமிகளுக்கு யஜ்ஞ பாகங்கள் கொடுக்கும்படியும் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் வித்தியாசம் இல்லாமல் பண்ணுகிறவன்தான் நிஜமான வைதிகன். ஒரு சுவாமியை குறித்தவற்றை மட்டும் பண்ணுவேன், இன்னொன்றை குறித்தவைகளை பண்ண மாட்டேன் என்கிறவன் வைதிகன் ஆக மாட்டான். மனசு அளவில் இஷ்டமூர்த்தி என்று ஒன்றிடம் அத்தியந்த பக்தியுடன் இருந்துவிட்டு போகட்டும். காரியத்தில் யஜ்ஞம் பூஜை என்று வரும்போது ஸ்ருதி ஸ்மிருதிகளில் எப்படி இருக்கிறதோ அப்படி தெய்வ பேதம் பாராட்டாமல் பண்ணினால்தான் வைதிகம் என்று அர்த்தம் என்று சொல்வார்கள். ஸ்ருதியை அனுசரித்து ஸ்மிருதிகள் கொடுத்துள்ள 40 சம்ஸ்காரங்களைத்தான் பின்பற்ற வேண்டும். அவற்றில் இல்லாத ஏதோ ஒரு சம்ஸ்காரம் பண்ணினால்தான் தங்கள் மதத்தை சேர்ந்தவராக முடியும் என்று ஒரு மதம் சொல்லுமானால் அது வேத மதத்திற்கு வேறான இன்னொன்றுதான். உதாரணமாக 40 சம்ஸ்காரங்களில் சங்க சக்கரங்களையோ சூலம் ரிஷபம் முதலானவைகளையோ தப்த சிங்கங்களாக முத்ராதாரணம் செய்து கொள்வதென்பது, அதாவது முத்திரைகளாக சூடு போட்டு கொள்வதென்பது இல்லை. இந்த விதமான சம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டால்தான் ஒருவன் விஷ்ணுபரமான அல்லது சிவபரமான ஒரு மதத்தை சேர்ந்தவனாவான் என்றால் அவனை வைதிகன் என்பதற்கில்லை என்று ஸ்ட்ரிக்டாக இருப்பவர்கள் சொல்வார்கள். அதோடு கூட யாராயிருந்தாலும் வர்ணாசிரம அனுஷ்டானம் இருந்தால்தான் வைதிகர் என்று அர்த்தம். எங்களுக்கு பக்திதான் முக்கியம், வர்ணாசிரம விவஸ்தைகள் தேவையில்லை என்றால் அவைதிகம்தான் என்பார்கள். பக்தி மதமாக இல்லாமல் தத்துவ சோதன மதங்களாக உள்ளவற்றுக்கும் இப்படியேதான். அதாவது அவை வேத ஆதாரத்தில் சில தத்துவங்களை ஆராய்ச்சி செய்கின்றன என்றால் மட்டும் போதாது. இந்த தத்துவங்கள் யாருக்கு எந்த ஸ்டேஜில் வேதத்தில் உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் கவனிக்க வேண்டும்.
அந்த நிலைக்கு வர இயலாதவர்கள் விஷயத்தில் வேதம் சொல்லியுள்ளவற்றை சகட்டு மேனியாக இதெல்லாம் அவசியம் இல்லை என்று தள்ளிவிடக்கூடாது. மறுபக்கம் அந்த நிலைக்கு மேலே வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடியவற்றையும் தள்ளிவிட்டு தான் எடுத்துக்கொண்டுள்ளதோடேயே வேதத்தின் தாத்பரியம் பூர்த்தியாகிவிட்டது என்றும் சாதிக்க கூடாது. இந்த விதமான அபிப்பிராயக்காரர்களும் நாங்கள் பிலாசபியாகத்தானே சொல்லிக்கொண்டு போகிறோம், அதனால் எங்களுக்கும் சமூக நடைமுறை சமாச்சாரமான வர்ணாசிரமத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று கத்தரித்து கொண்டு போகக்கூடாது. இந்த அடிப்படைகளில்தான் எது வைதிக மதம் எது அவைதிக மதம் என்று மகாபாரதத்திலேயே நிர்ணயம் செய்திருக்கிறது. முழுதும் வேத சம்மதமானாலே வைதிகம். நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.